பழைய சாமந்தி செடி புது சாமந்தி செடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த வெயில் சீசனில் வந்து நல்லா வளரணும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் என் சாமந்தி பிளான்ட்டுன்னா இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர் அடிக்கடி நீங்கள் கொடுத்துக்கலாம். 1 வீக் ஒன்ஸ் கூட கொடுத்துக்கலாம், எதுவும் செய்யாது. ஆனால் கொஞ்சம் டோஸ் வந்து கொஞ்சமாக கொடுக்கணும். இது வந்து பழைய சாமந்தி செடி தான், ஒரு 5 இயர்ஸாக வளர்க்குறேன்னு சொன்னேனே அந்த பிளான்ட் இது. அப்பப்போ பழுக்க தான் செய்யும், இலையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடணும். இன்னும் புஷ்ஷாக ஆகணும்னு சொன்னால் கூட இங்கே வந்து நுனி வந்து பிஞ்ச் பண்ணிடணும். முனையில் வந்து கிள்ளி போட்டோம்னா நிறைய பிரான்ச்சஸ் போடும். இது போல் பழுத்த இலை எல்லோ கலர் இலைலாம் வந்து லீஃப்லாம் எடுத்துடணும், அப்போ தான் நல்லது. நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்லாம் நல்லா செடி எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். ரொம்ப நாள் நம்ம செடி வளர்க்கணும், ரொம்ப நாள் என்கிட்ட சாமந்தி செடி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ரோஸ் பவுடர்லாம் அதிகமாக சேர்த்து டிஏபி வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் வராது. இதில் எல்லாமே மாட்டு சாணம், வெங்காயத்தோல், கிச்சன் வேஸ்ட்டு, கம்போஸ்ட்டு அது போல் தான் நான் இந்த செடி வளர்த்தேன். ஏன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே, அதுக்கு சொல்கிறேன் நான். அதாவது சப்போஸ் அப்படி ஆசை இருந்ததுன்னா இந்த டிஏபிலாம் போட்டு செடி பார்க்கணுன்னா நீங்கள் தனியாக சின்ன பாட்டு வச்சு பார்த்துக்கணும், எப்படி வளர்த்து எப்படி பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி டிஏபி போட்டால் தான் இல்லை, நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, வாழைப்பழத்தோலெல்லாம் இதெல்லாம் போட்டு செடி கொடுத்தாலே ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் பூக்கும். ஏற்கனவே நம்ம கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் நம்ம கம்போஸ்ட் பண்ணுவோம், அது போலலாம் நீங்கள் செடி கொடுத்துக்கலாம். அப்பப்போ மந்த்லி 1 பிடியோ 2 பிடியோ போட்டுக்கிட்டே வரணும் பிளான்ட்டுக்கு, அதாவது சாயில்குள்ளே போடணும், நல்லா வளரும். இப்போ நான் கொடுக்கறது என்னன்னாக்கா பாருங்க, இது வந்து நான் வந்து 2 டேஸ் வந்து மண்புழு எரு வந்து போட்டிருக்கேன். எப்படின்னா தண்ணியில், வெறும் தண்ணியில் ப்ளெயின் வாட்டரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 2 டேஸ் இருக்குது நல்லா கரெக்டாக. 3rd டே வந்து செடி கொடுத்துக்கலாம். 3 டேஸ் வரைக்கும் வச்சு 4th டே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 டேஸ் வச்சுருந்தேன். இது போலலாம் மண்புழு எருவெல்லாம் செடிக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. சாமந்தி செடிக்கு ரொம்ப நல்லது. இது போலலாம் மண்புழு எரு தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கும்போது கூடவே ரைஸ் வாட்டர் ஊற்றணும். நான் கொடுக்கவே இல்லை ஒரு வாட்டி கூடனா நீங்கள் அப்போ ஊற்றிக்கலாம் சேர்த்து. இல்லைன்னா இந்த மண்புழு எரு கூடவே வந்து 1 ஸ்பூன் ரைஸு அரிசி 1 ஸ்பூன் போட்டு மண்புழு எரு கூடவே வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நான் வெறும் மண்புழு எரு மட்டுமே தண்ணியில் ஊற வச்சு நான் இப்போ கொடுக்குறேன் பிளான்ட்டுக்கு. நீங்கள் சப்போஸ் பிளான்ட்டு டிசீஸ் வராமல் இருக்கணுன்னாக்கா பாருங்கள், இது வந்து டர்மரிக் பவுட்ரு கொஞ்சம் போல் போடணும் அப்பப்போ, அப்போ தான் செடிக்கு நல்லது. இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்த்து இல்லை திக்காக ஊற்றக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், 2 கிளாஸ் வாட்டுறது. 2 டேஸ் வச்சுருந்தேன். இப்போ 3rd டே வந்து நான் அப்படியே ஊற்றுறேன். எதுவும் செய்யாது, சூப்பராக பிளான்ட் வந்து சாமந்தி பிளான்ட் நல்லா வளரும். முட்டு வச்சுருக்கு பாருங்கள். பட்ஸ் நிறைய வைக்கணும், பூக்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் அதிகமாக கொடுக்கணுன்னா அப்பப்போ இது போல் மண்புழு எரு தண்ணியும் ஊற்றணும். அதே சமயத்தில் வாழைப்பழம் தோல் கூட நீங்கள் இதிலே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து வெறும் மண்புழு எரு மட்டுமே கொடுத்துருக்குறேன். இது போல் போடுறதுனால என்னன்னாக்கா மண்புழுலாம் வந்து சாய்க்குள்ளே இருக்கும், அதுக்கு உணவு அது போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.